எங்கா கிச்சன் வாங்க. கமன்னு ஒரு மீன் குழம்புங்க. பாருங்கள், இது சங்கரா மீனுங்க. 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் இது க்ளீன் பண்ணின்னு வந்துடுறேன். பாருங்கள், அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பெறாலெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம புளி ஊற வச்சிடலாம். நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். புளி எடுத்து காட்ட பாருங்கள். இது 50 கிராம் இருக்கும் அந்த புளி. இப்போ இது நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இந்த புளியில் என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் எல்லாம் நம்ம போடணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம மீன் குழம்புக்கு மஞ்சள்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். இப்போ 6 ஸ்பூனு நான் மிளகாத்தூள் போடுறேன். இது எங்கள் வீட்டில் அரைச்ச தூள் தான். எப்படின்னா இது குட்டி ஸ்பூனு, அதனால் நிறைய வாட்டி போடுறதா தெரியும். இதில் 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நம்ம இது கூட போட்டு நல்லா கரைச்சிட்டு போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம என்ன தான் குழம்பு வச்சாலும் நல்லா வதக்கி நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு வச்சா கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த மீன் குழம்பு கரைச்சிட்டு வைங்களா, அப்பாடா அப்படி இருக்குங்க குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அப்படியே வெளியில் அப்படியே வாசனை தூக்கும். பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, என்ன குழம்பு தூக்குது உங்கள் வீட்டில் மீன் குழம்புன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், நல்லா கரைச்சிட்டு உப்பும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நான் கடாயை வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் எந்த மீன் குழம்பு கார குழம்பு வச்சாலும் கொஞ்சம் வெந்தயம் போடணும். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அவ்வளோதான், இது நல்லா பொரிட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி போட்டுறேன். இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெச்சி உரலில் வச்சு நெச்சி வச்சுருந்தேன். இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கலாம். இப்போ தக்காளியும் கூட போட்டுட்டா. அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ தக்காளி போட்டுடலாம். எல்லாம் ஒன்றாவே வதங்கி வந்துடும். அதனால் நான் ஒன்றா போடுறேன். பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம அந்த கரைச்சி வச்சுட்டு அது ஊற்றணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கூட நான் எந்த வெங்காயம் வதங்கினாலும் கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். கொஞ்சம் போட்டு பாருங்கள், தக்காளியில் நல்லா வதங்கி வந்துடுது. என்கிட்ட பச்சை கருவேப்பிலை இல்லை, அதனால் காஞ்சி கருவேப்பிலை போடுறேன். அவ்வளோதாங்க, இதேமாரி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ கரைச்சி வச்சிடலாம். புளியெலாம் அதை ஊற்றிடலாம். நம்ம எதுவும் மிளகாத்தூள் போடல, எங்கள் வீட்டில் அரைச்ச தூள் தான் இது. அவ்வளோதாங்க, நல்லா களை கொடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா சுண்டி வந்த பிறகு தான் நம்ம அடுத்தது மீனெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொச்சி வருது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? ஆஹா, பார்த்தீங்களா, இப்போயே நான் சொன்னல மீன் குழம்பு தூக்கணும், நல்லா வாசனை இப்போயே தூக்குது. இப்போ மாங்காய் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு நான் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன். இதுதான் ஸ்பெஷல் குழம்பு இது. இப்போ நம்ம கொச்சி மீன் போட்டதுக்கு மாங்காய் போடக்கூடாது. எப்பவுமே மாங்காய் போட்டுட்டு நல்லா கொதிச்சோன்னா தான் மீன் போடணும். ஏன்னா இது சின்ன மீன்லாம் கரைஞ்சிடும். அதுக்காக தான் நல்லா கொச்சி ஏடு கட்டி வரட்டும் குழம்பு. பாருங்கள், நல்லா ஏடு கட்டி வருது பாருங்கள். நல்லா குழம்பு நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். ஏன்னா இது சின்ன மீன் நல்லா காஞ்ச பிறகு தான் நான் போடுறேன். இல்லைன்னா நம்ம உடனே ஒருத்தர் மீன் குழம்பு கொதிச்சு உடனே மீனை போட்டுருவாங்க. பெரிய மீனானா பேலன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா இது கரைஞ்சிடும்ல, சாப்பிட முடியாது எடுத்து. அதுக்காக தான் நல்லா குழம்பு காஞ்ச உடனே நான் மீனை போடுறேன். இப்போ சும்மா மூடி வச்சுடுவோம். நல்லா ஒரு கொதிக்க வச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், மீன் குழம்பு தூக்குது. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது பாருங்கள். இந்த மாங்காய் போட்டு குழம்பு வச்சேன். அந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக மாங்காய் போட்டு நான் குழம்பு வச்சுட்டே தான் இருப்பேன். காரக்குழம்பு, சாம்பார் சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டாவே குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், அழகாக ஏடு கட்டி வருது. எடுத்து காட்ட பாருங்கள், மீன் போடாமல் வந்துடுது பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் வச்சா தான் மீன் போடாமல் வரும், இல்லைன்னா மீன் கரைஞ்சிடும். அவ்வளோதாங்க, பாருங்கள், உங்களுக்காக தான் எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.